நான் இங்க பேசும்போது டப்பா எடுத்தும் போது நான் சொன்னேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று பார்வதி, இன்னொன்று சாண்ட்ரா. ஸோ இவங்க 2 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா பாரு தான் போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன்டா பார்வை போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமான இல்லை, ஒரு கேவலமான ஒரு வேலையை மறுபடியும் பார்த்துட்டு தான் போயிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா நேற்று கமருதீன் அண்ட் பார்வை வெளியேற்றும் போது ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதையும் பற்றியுமே கொஞ்சம் நம்ம விரிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. என்னால் வீடியோவும் பண்ண முடியல, லைவும் வர முடியல. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிங்க. சரி, வீடியோக்குள்ளே கண்டென்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. பட் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரிதான், சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அது என்ன சொல்கிறது, ஒரு பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அங்கே ரெட் கார்டு கொடுக்கும்போது இங்கே கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குடும்பமாக உட்காந்து கைத்தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கும்போது, ஏதாவது இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் போய் கேட்டதுக்கப்புறம் கரெக்டு தான், அவங்களுக்கு கொடுத்தது கரெக்டு தான், ரொம்ப கேவலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கம், பார்வை முதல்ல வெளியே தூக்கணும், அப்படி இப்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாரு அண்ட் கமருதீனுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருமே மோஸ்ட்லி பாசிட்டிவாக பேசவே இல்லை. இது ஒரு விஷயம் நடந்துச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ட் வர்றாங்க, அவங்கள நார்மல் எவிக்ஷன் பண்ணாங்கன்னா வேறு, ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா வேறு. என்ன அப்படின்னா, எவிக்ஷன் நார்மலான எவிக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான சம்பளம், அவங்களுக்கான பணம், எத்தனை நாள் அந்த இடத்துல சர்வை பண்ணுறாங்களோ அத்தனை நாளுக்கான பணம் அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒன்று இப்போ இது இருக்குது. பட் ரெட் கார்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. மேபி எனக்கு தெரியலை, எனக்கு அந்த விஷயம் பற்றி தெரியல. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே கேட்டாங்க, ஐயோ அப்போ பணம் கொடுக்க மாட்டாங்களான்னு. நான் கூட சொன்னேன், அப்போல்லாம் இல்லை, பணம்லாம் கொடுத்துருவாங்க, ரெட் கார்டு கொடுத்து அவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா இதுக்கு மேலே அவங்க வந்து சர்வை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய இடத்துலேருந்து பார்க்கும்போது ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு வந்து பணம் ₹1 கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு சரி தப்புன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்காக நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்கணுமா? ஸோ ரெட் கார்டு கொடுக்காம ஒரு எல்லோ கார்டு இல்லை நார்மலாக ஒரு எவிக் கூட பண்ணியிருக்கலாம், எதுக்காக நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெட் கார்டு நீங்கள் கொடுத்ததுக்கு அப்படின்னா நீங்கள் சபரிக்கு மேலே கொடுத்துருக்கணும். பார்வதியை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வாண்டடாக பார்வதி கூட அந்த டாஸ்கில் வரும்போது மிதிச்சார், அவர் கால் மேலே கால் பட்டதுனால அவங்க யார் பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டுச்சு, அவங்க ஸ்போர்ட்டிவாக தானே எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அடிபட்டிருந்த பார்வதி மயக்கம் போட்டு விழுந்திருந்தால் நீங்கள் என்ன சபரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பீங்களா? பார்வதி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகாதது பார்வதியோட தப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் இது கேட்கவே இல்லைங்க. ஏன்னா பார்வதி அந்த இடத்துல அது டாஸ்காக இது பண்ணாங்க, சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல அவங்க பண்ணது வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணது, சரிங்களா? வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணது. அதுதான் நேற்று விஜய் சேதுபதி கேட்டார். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் என்ன பணம் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் 90 நாள் கிட்ட வந்து ஒரு வீட்டில் வந்து சர்வே பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு காரணம், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கவனித்து பார்த்தீங்கன்னா பார்வதி வாட்டர் மெலன் இல்லாமல் ஒரு ப்ரோமோ கூட வெளியே வராது. என்னவோ பண்ணியிருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவங்கள வச்சு தான் கண்டென்ட் கிடச்சிச்சு, ப்ரோமோவில் வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க பார்வை வச்சு. அப்போது அவங்களுக்கு பணம் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்துது. அது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் சர்வே பண்ணி இவங்க உங்களுக்காக வந்து இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அது எப்படின்னு தெரில, அது பிக் பாஸ் டீம் தான் அது இது பண்ணணும். பட்
நாம் என்ன பேச போனோம் அப்படின்னா, நேற்று ரெட் கார்டு கொடுத்தாங்களே, கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்வதி தான் வெளியே போனாங்க. பார்வதி வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து நானே இன்னும் 2-3 இடத்துல நான் அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் எபிசோடில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சிச்சு, ஓ இப்படி இன்னும் ஒன்று நடந்துச்சா அப்படின்னு. என்ன அப்படின்னா, பார்வதி வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க, கமருதீன் வருவானு. பட் கமருதீன் வர்றதுக்கு டைம் ஆனோன்னே பார்வதி அப்படியே எடுத்து யூ-டர்ன் போட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. சரியா? யூட்டன் போனதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு சவுண்டு. யார் என்ன அப்படின்னா, கமருதீன் அண்டு வினோத் 2 பேருமே அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட துணிமணி, ட்ரெஸ்ஸு, ஷூவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து ஷூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்குமே பார்வதி வெளியே போகும்போது அந்த கேட்டை காட்டின பிக் பாஸு, பார்வதி வெளியே போய் ஆள் தெரில, அங்கே யாருமே இல்லாமல் இருக்கும்போது எதுக்காக டோரை காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணால், அங்கே கொஞ்சம் நேரத்தில் ஒரு செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னா மேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கல் உடஞ்சி விழுகிற மாதிரி ஒன்று கேட்கும். அது சரி, நானும் என்னடா சரி இது எப்படி இது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா எல்லாருமே இதைத்தான் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட மைண்ட் செட்டில் ஒரு இது யோசிச்சு பார்த்தோம்னா, மேபி பார்வதி கல்லை விட்டு எரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பார்வதி போகக்கூடிய அந்த ஒரு டேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க உள்ளேருந்து ரைட் சைடில் போகிறாங்க. சரிங்களா? ரைட் சைட்லேருந்து போய் இவங்க வெளியே போயிருந்தாலுமே அங்கேருந்து டேரெக்டாக கல்லை விட்டு எரிஞ்சோம்னா அது இப்படி தான் வரும், அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரும். ஸோ இவங்க போனது இப்படி, கல் இந்த ரேஞ்சில் வருது, வந்து இப்படி வந்து விழுகுது. நான் இங்கே பேசும்போது டப்பா எடுத்தும் போது நான் சொன்னேன், ஸோ மேபி அவங்க கல்லை விட்டு எரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிச்சுன்னு தெரில. ஏன் அப்படின்னா, ஏம்மா வீட்டுக்கு வெளியே அதாவது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கப்புறமும் உன்னோட இது வந்து முடியலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கேட்கவும், எங்கள் அம்மா வந்து தான் சொன்னாங்க, அதாவது ஒரு செகண்டுக்கு அதை காட்டினாங்கடா, ஆனால் ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாருமே அவ்வளோ கண்டுக்கலை. நீ சொன்னதுக்கப்புறமா நானும் அதை யோசிக்கிறேன், அது கல் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இடத்த அவங்க ஜூம் பண்ணி காட்டி அந்த கல் விழுகிறது எதுக்காக காட்டணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல பார்வதி ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு. ஏமா போகும்போதும் வேலையை காட்டிட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. யாரெல்லாம் நீங்கள் இதை கவனிச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த ரெட் கார்டு கரெக்டு தானா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, சாண்ட்ராக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க. பட் சாண்ட்ரா நேத்திக்கு விஜய் சேதுபதி அந்த எபிசோடில் அவங்க பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் லிட்டரலாக தோணுது. ஏன் அப்படின்னா, சாண்ட்ரா இந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ட்ராமா தேவைதானா? எதுக்காகனா, நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு அவங்க கீழே விழுந்தாங்களோ அன்னைக்கு கமருதீன் உள்ளே வந்திருப்பார், இவங்க ஒரு மாதிரி கத்திருப்பாங்க. சரி, அது கூட அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுது, அந்த அதிர்ச்சியில் ஒரு மாதிரி இருந்தாங்க, அதனால அவங்க கத்துனாங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் நேத்திக்கு பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கும்போதோ இல்லை யார் கமருதீன் வந்து காலில் விழுகும்போதோ இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ பார்வதி இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, மக்கள் எல்லாருமே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே குஷியாக இருக்காங்க. பட் எந்த இடத்துல இது அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா, அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஓகே நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னா தலையை திருப்பிக்கலாம், இல்லை வந்து அவங்கள கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பின்னாடி பயந்த மாதிரி பின்னாடி திரும்பிக்கிட்டு எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு மாதிரி கத்துறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை நேற்று பண்ணது கொஞ்சம் ஒரு ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு நமக்கு மனசில் வருது. ஏன் அப்படின்னா, நேற்று விஜய் சேதுபதியுமே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பார். என்ன சாண்ட்ரா, கமருதீன் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு மாதிரி பண்ணது எனக்கே ஒரு மாதிரி டவுட் வருது. ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் ஓகே தானா, இல்லையா, இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரு. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சுங்க. நேற்று அவங்க பண்ணும்போது, அதுக்கு முந்தின நாள் பண்ணும்போதுமே எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. பட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ட்ராமாவாக இருக்குமா என்னன்றது தெரியல. அது தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஓவர் டோஸாக தான் இருந்துச்சு. அதை நீங்கள் சாண்ட்ரா குறைச்சிருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பார்வதி கல்லை விட்டு எரிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.